முதல்ல உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பேர் என்ன? ஏன் உங்களுக்கு இந்த பேர் பிடிக்கல? என் பேர் நிம்மதி சார். பேரே நிம்மதியாமா? பேரே நிம்மதி. ஏமா நிம்மதின்னு ஒரு பேராமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எனக்கு நிம்மதி இல்ல, நிம்மதி என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது ஓட்டிட்டே இருப்பாங்க. நிம்மதி என்ன பண்றீங்க? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. என் பேர் போத்தீஸ். 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 தீபாவளிக்கு புது ரிலீஸ் ஃப்ரம் போத்தீஸ். என்னங்க போத்தியப்பன் போத்தி பேர் வச்சிருக்காங்க, பாத்துருக்கேன். அது ஏன் போத்தீஸ்? அது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? போத்தீஸ்னா அந்த போல ஆரம்பிக்கிறதுனால அது போத்தீஸ் அப்படியே வச்சுட்டாங்க. போங்கிற எழுத்துல தொடங்கணும். அதனால அப்போ வந்து யாரோ ஒருத்தங்க விளையாட்டா சொன்னதுனால போத்தீஸ்னு வச்சிருங்க நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. சோ அதனால வச்சதுனால போத்தீஸ். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். தமிழ்நாடு சார். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நல்ல பேருதான். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என் பேர் முதலமைச்சர். என்னங்க அது? அப்பா அரே நீ அப்பா முதலமைச்சர்னே பேரா? உண்மையிலே அதான் சார் பேரு. எம்ஜிஆர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் சிஎம் ஆகும் பொழுது நான் பிறந்த ஒரே காரணத்தால எங்க அப்பா வந்து பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். எம்ஜிஆர் சிஎம் ஆகும் பொழுது எனக்கு ஒரு நினைவா பல போராட்டத்தினால வந்தது. எனக்கு என்னன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாருன்னு எம்ஜிஆர் பேர ராமச்சந்திரன் வச்சிருக்கலாம். முதலமைச்சர் ஒரு போஸ்டிங் தானே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ராஜான்றது என்ன? ராஜாங்கிறது ராஜா. அது என்ன? ஓ அது மாதிரி. ஓ சார் இது புரியுது, இப்ப புரியுது. எஸ் மீனாட்சி சுந்தரம். எஸ் மீனாட்சி சுந்தரம். மீன்ஸ்ன்பாங்க, மீனும் வாங்க. அதெல்லாம் செல்லமா சொல்றதுப்பா. செல்லமா சொல்றது கூட இல்ல சார். அதுல வந்து வஞ்சல மீன், துள்ற மீன் எல்லாம் கூப்பிடுவாங்க என்ன. பக்கத்துல கொடுங்க. பரலோகம். பரலோகம். ஆமா சார். அதான் பேரே பாஸ். அதான் சார் பேரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ். இன்னைக்கு காலையில வந்து மதுரையில இருந்து நான் வந்தேன் இந்த ஷோக்காக. காலைல வந்து ஓலா புக் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன பேர் தம்பி அப்படின்னாரு. பரலோகம் அப்படின்னு. காலங்காத்தால வந்துட்டான் பாரு அப்படின்னாரு. என் பேர் கபில் தேவ். எனக்கு கிரிக்கெட் சம்பந்தமே இல்ல. உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமே இல்ல. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடுங்க. என் பேர் கவாஸ்கர் சார். ஓ கபில் தேவ் கவாஸ்கரும் நேரா வந்திருக்கீங்க. வணக்கம் சார். என் பேர் சடையாண்டி. எல்லாரும் என் பேர் சொன்னோன்னே உங்க பேரா இல்ல உங்க அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க.